30 இயர்ஸ்க்கு முன்னாடி சவுதி அரேபியால ஒரு ராஜா யூஎஸ்ஏல இருந்து ஒரு கோல்ஃபரை தன்னுடைய நாட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. அவர் அழைப்பதற்காக அவருடைய சொந்த பிரைவேட் ஜெட் அனுப்பி இங்க கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப நாட்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாங்க. இந்த மனிதனும் நிறைய கோல்ஃப் டெக்னிக்ஸ் இந்த ராஜாக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த ராஜாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. இந்த நேரத்துல இந்த மனிதன் மறுபடியும் யூஎஸ்ஏக்கு போகிற ஒரு நிலைமை வந்தது. அப்பொழுது இந்த ராஜா இவங்க கிட்ட கேக்குறாங்க, இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்து எனக்கு கோல்ஃப் சொல்லி கொடுத்த, நான் என்ஜாய் பண்ண, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏதாவது உனக்கு திருப்பி செய்யணும், எனக்கு நீ என்ன வேணும்னு கேளு, என்ன கேட்டாலுமே நான் திருப்பி தரேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் பிரைவேட் ஜெட்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களால பறந்துருக்கிறேன். நான் ரொம்ப டெலிஷியஸான சாப்பாடு, ஒரு ராஜாக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்களோ அதே சாப்பாடு நானும் என்ஜாய் பண்ணேன். எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொன்னாரு. இதே போலதான் நம்மளோட பரலோக பிதா, ராஜாதி ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம்மளோட வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறாரு. நம்மளோட நினைவுகள், நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே சின்ன சின்னது. அந்த மனிதன் மாதிரியே நம்ம சின்ன காரியங்களை யோசிக்கிறோம், சின்ன காரியங்களே பெருசா கர்த்தர் எனக்கு பண்ணுவாருன்னு நினைக்கிறோமே தவிர, கர்த்தருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல, அவருடைய நினைவுகள் நம் நினைவுகள் அல்ல. எவ்வளவு தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறதோ அவ்வளோ தூரத்திற்கு அவருடைய எண்ணங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் இருக்கிறது. நம்ம சின்னதாட்டு ஒரு காரியத்தை கேட்டாலும் நம்மளோட பரலோக தகப்பன் அதை நமக்கு பெருசாக பெஸ்டாக செஞ்சு தரார்.